குமரா, ஏய்யா, இந்த 2 தேங்காய் மட்டை உரிக்க வாங்கிட்டு நேரம். ஆமா, நினைப்பெல்லாம் எங்க வச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லாத்தா. குமரா, உன்னை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாவே நீ சரியா இல்ல. என்னையா ஆச்சு உனக்கு? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்ல. குமரா, உன்னை நான் பெக்கலையே தவிர உன்னை இந்த மடியில போட்டு வளர்த்து ஆளாக்குன கிழவி நான் தான் ஐயா. நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுல என்னமோ இருக்குன்னு எனக்கு தெரியும்பா. என்னன்னு சொல்லியா? உன் மனசுல அப்படி என்னையா கஷ்டம் என்கிட்ட சொல்லியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லாத்தா. அப்படி என்கிட்ட கூட சொல்லக்கூடாத ரகசியம் என்னதான் இருக்கு? அதான் ரகசியம் நீயே சொல்லிட்டே, நான் எப்படி சொல்ல முடியும்? நான் யாருக்குமே எந்த துரோகம் பண்ணது கிடையாது அத்தா. ஆனா விதி என் மேல ஒரு பழிய போட காத்திருக்கோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயா, என்னமோ மாதிரி பேசுறிய ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஐயா. புரியாம இருக்க வரைக்கும் தான் அத்தா மனசுக்கு நிம்மதி. புரிஞ்சிச்சுன்னா நிம்மதி பறி போயிடும். டேய் குமரா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா நீ இப்படி மனசு போட்டு குழப்பிட்டு இருந்திருக்க மாட்ட. நான் சொல்றது யாரு கேட்டா? நீ ஏன் கேட்கல? உன் அப்பனும் கேட்கலையே. உண்மைதான் அத்தா, உன் பேச்சை கேட்காது நான் பண்ண தப்பு தான். முதல் தடவை என் கல்யாண பேச்சு எடுத்தப்பவே நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கணும். சம்மதிக்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தோணுது. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடலையா. உன் அப்பா வரட்டும், உனக்கு நல்லபடியா ஒரு பொண்ணு பார்க்க சொல்லுவான். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல கெட்டு மேல சத்தம் கேட்கட்டும். நீ ஒண்ணும் கவலைப்படாதய்யா. இந்தாத்தா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கேயா போற? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேடி போறேன். வாப்பா குமரா, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமி. உள்ள வாப்பா. மாமி, உங்க பொண்ணு பூனாக்கு பைத்தியம் தெளிஞ்ச உடனே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முதல்ல சந்தோஷப்பட்டவன் நான் தான். ஆனா இப்பதான் தெரியுது பைத்தியம் தெளியல முத்தி போச்சுன்னு. என்ன விஷயம் சொல்லு குமரா. நீங்க தேசிய சேர்மாமாட்ட நான் போனா லவ் பண்றேன்னு சொன்னீங்களா? சொல்லுங்க, நான் உங்களை தான் கேக்குறேன். ஆமா. ஏன் சொன்னீங்க? நான் உங்ககிட்ட போனாவை காதலிக்கிறேன்னு சொன்னா? இல்ல. பின்ன எதுக்கு தேசிய சேர்மாமாட்ட அவ்வளவு பெரிய பொய்ய சொன்னீங்க? இத பாருங்க மாமி, ஊரொம்பு பேசுற பழக்கத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க விடல. சரி, யாரை பத்தினாலும் பேசிட்டு போங்க. எதுக்காக என்ன பத்தி பேசுனீங்க? அம்மா ஒண்ணு சொல்லாதீங்க. நீங்க என்ன காதலிக்கிறதா நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். ஏய் லூசா நீ! நான் உங்க கூட வந்து ஆத்தங்கர்ல டுயட் பண்ணனா இல்ல யாருக்கும் தெரியாம ராத்திரி வந்து உங்ககிட்ட காதல் வசனம் பேசலனா? சொல்லு போனா, எதை வச்சு நான் உன்னை லவ் பண்ற நீ முடிவு பண்ண? இந்த பாரு போனா, நீ சொன்ன பொய்ய உண்மை நம்பி உங்க அம்மா தேசிய சேர்மாமாட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என் மேல எவ்வளவு மரியாதையும் அன்பும் பாசம் வச்சிருந்தாரு தெரியுமா? ஆனா அவரே அப்படி என்ன ஒரு கேள்வி கேட்டது என் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டம் வச்சு போனா. சொல்லு போனா, எதுக்கா அப்படி ஒரு பொய்ய சொன்ன? நான் சொன்னது பொய் இல்ல. என்ன சொல்ற நீ? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க என்ன காதலிக்கலன்னு. ஐயோ, நானா? நான் உன்னை எப்ப காதலிச்சேன்? என்கிட்ட நீங்க அன்பா பேசினது, பாசத்தோட பழகுனது, எனக்காக இறக்கப்பட்டது,
ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்துனது இதெல்லாம் நீங்க என் மேல வச்சிருந்த காதல்னால செஞ்சது தானே? ஏன் சிரிக்கிறேன்? இதை பாரு போனா, உங்கள்கிட்ட நான் அன்பா பேசுனது, பாசமா பழகுனது, ஆபத்துக்கு உதவுனது, இது எல்லாமே நான் உனக்கு மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சதுதான். இதெல்லாம் நீ காதல்னு புரிஞ்சுக்கிட்டது உன்னோட தப்பு தான். உன் கணக்குப்படி இதெல்லாம் காதல்னா ஊர்ல எனக்கு நிறைய காதலிகள் இருந்திருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட பழகிற மாதிரி தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தான் காதல்னா இனிமேல் மற்றவங்கிட்ட, குறிப்பா பெண்கள் கிட்ட அன்பா பேசுறது, பாசமா பழகுறது, ஆபத்துக்கு உதவுறதுன்னு எல்லாத்தையுமே நான் நிறுத்தணும். இல்லைன்னா அவங்களும் ஒன்னே மாதிரி தான் என்னைய தப்பா நினைச்சுப்பாங்க. அப்போ மத்தவா கிட்ட பழகுன மாதிரி தான் என்கிட்டயும் பழகுனீங்களா? உண்மைதான். உன் நிலைமையில யாரா இருந்தாலும் நான் அதை தான் பண்ணிருப்பேன். கண்டிப்பா அது காதல் கிடையாது. அப்போ நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இதை பாரு போனா, அன்பு, பாசம், இரக்கம் இதெல்லாம் காதல போட்டு குழப்பிக்காத. அது வேற இது வேற. காதல்ங்கிறது ரெண்டு இதயங்கள் இணையறதுதான். இப்ப நீ தான் என்ன காதலிக்கிற, நான் உன்னை காதலிக்கல. இது ஒருதலை காதல், கண்டிப்பா நிறைவேறாது போனா. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு உங்களை காதலிச்சேன்னு சொல்றீங்களா? அப்படியே இருக்கட்டும். ஆனா என் மனசை இனிமே மாத்திக்க முடியாது. என்னடி இது? குமர இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கு, சொன்னதை காதுலயே வாங்கிக்காம திருப்பி திருப்பி இதையே பேசிட்டு இருக்க. மாமி நீங்க சும்மா இருங்க. போனா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஒரு பேச்சுக்கு நான் உன்னை லவ் பண்றதா வச்சுட்டா கூட நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. ஏ இந்த பாரு போனா, நீ ஆச்சாரம் அனுஷ்டானம் வளர்ந்தவ. நீ பிறந்து வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே வேற, நான் வேற. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஒத்து போவோம்? உண்மையான காதலுக்கு முன்னால இந்த வித்தியாசங்கள்லாம் பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போனா, உண்மையான காதலா இருந்தா எதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம காதலுக்கு தடை இதெல்லாம் தான் நீங்க நினைச்சா இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் விட்டுட்டு உங்க பழக்க வழக்கங்களுக்கு மாற நான் தயாரா இருக்கேன். இந்த பாரு போனா, நம்ம ரெண்டு பேரும் உண்மையா காதலிச்சு பரிசுத்தமான காதலா இருந்தா நீ சொன்ன மாதிரி தியாகங்கள் பண்றது ஓகே. ஆனா நான் தான் உன்னை காதலிக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்காக அந்த தியாகங்கள் பண்ணணும்? நீங்க சொல்றது எனக்கு புரியல. உனக்கு புரியுது போனா, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிற. இல்ல, நான் சொல்றது கேளு போனா. ஒரு குழந்தை நல்ல மனுஷனா உருவாகிறது அது பிறந்த குலத்தினால அல்ல, அதோட குணங்களால. அந்த குணங்கள் அந்த குழந்தைக்கு எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிற? வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லி கொடுக்கறதும் நம்ம செயல்பட்ட முறைகள்ல தான். உதாரணமா, ஒரு குழந்தைக்கு பருப்பு சாதம் ஊட்டினா அது கடைசி வரைக்கும் பருப்பு சாதத்தை விரும்பி சாப்பிடும். பள்ளிக்கூடம் போகும்போது சாமி கும்பிட்டுன்னு சொல்லி கொடுத்தா ஒவ்வொரு தடையும் பள்ளிக்கூடம் போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போகும். நல்ல காரியங்களை செய்யினா அதுவும் அதுக்கு பழக்கமாயிடும். சில இடங்களில் குழந்தைக்கு மாமிச உணவு ஊட்டி பழக்கி விட்டுருவாங்க, சாமி கும்பிட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த பழக்கமெல்லாம் எப்படி ஏற்படும் தெரியுமா உனக்கு? பெரியவங்க சொல்லி கொடுத்தானே. இந்த மாதிரி அவன் படிச்ச குணங்களை யாருக்காவது மாத்திக்க கூடாது, நம்மளும் யாரையும் மாத்திக்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? என் வீட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்களை எந்த காரணத்தை கூட நான் மாத்திக்க தயாரா இல்லை. அதுபோல நீயும் நல்ல பழக்க வழக்கங்களை உன்னுடைய கற்பனை காதலுக்காக மாத்திப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்காத. எங்க வீட்டு பெரியவங்களை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்படி மீறி நடந்தா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. போனா, நான் உன்னை காதலிக்கவே இல்லை. தேவையில்லாம என்னை பத்தி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு உன் ஆசை வளர்த்துட்டு இருக்காத. அம்மா சொல்ற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கோ. அதுதான் உனக்கு நான் கொடுக்க நல்ல அட்வைஸ். வரேன் வரேன் மாமி. ஏண்டி இப்படி மலைச்சு போய் நிக்கிற? அவன்தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டானே, இன்னும் என்ன? அந்த பெருமாள் தான் குமர ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தினார். அவர் சொன்னா என் காதல் பொய்யாயிடுமா? புவனா, அடம் பிடிக்காதடி. உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரின்னு சொல்லுடி. மனசுல ஒருத்தர் உட்கார வச்சுண்டு இன்னொருத்தருக்கு கழுத்து நீட்ட சொல்றியா? குமரன் தான் என் புருஷன். மீறி ஏதாவது ஏற்பாடு செஞ்ச நான் தற்கொலை பண்ணிக்குவேன். புவனா, பெருமாளே, நான் என்ன செய்வேன்? கோதண்டா அது கண்ணனுக்கு தான். அந்த இடத்துல ராமனை வைக்கலாமோ?
நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம் கண்ணா. எப்படி பாருக்க? நல்லா இருக்கேன். என்கிட்டயே போய் சொல்றிய கண்ணா? இல்ல, நீ நல்லா இருக்கன்னு சொல்ல துணியிலேயே நீ நல்லா இல்லைன்னு நேக்கு நன்னா தெரியுதுப்பா. கண்ணா, நான் உன் பக்கத்தில் இல்லைனாலும் என் பார்வை முழுக்க எப்பவும் உன் மேலதான்ப்பா இருக்குது. நீ இப்ப எந்த நிலைமையில இருக்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நன்னாவே தெரியுதுப்பா. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் ஐயா. மனசு இருண்டு போய் கிடக்கு. உன் மனசு இருண்டு போனதுக்கு காரணமும் எனக்கு தெரியும் கண்ணா. யாரு உன் வாழ்க்கைக்கு வெளிச்சோன்னு நினைச்சியோ அவ உன்னை விட்டு விலகி 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 தூரமா போயிட்டு இருக்கா. அதான் உன் மனசு இருண்டு போச்சு இல்லையா கண்ணா? கோதை, ஐயா, தான் ஆசைப்பட்ட பொண்ணு தனக்கு வாழ்க்கை துணையா வரணும்னு தான் எல்லா ஆம்பளைங்களும் நினைப்பாங்க. ஆனா நான் கோதை எனக்கு வாழ்க்கை துணையா மட்டும் வரணும்னு நினைக்கல, என் வாழ்க்கையாவே வரணும்னு நினைச்சேன். ஆனா கோதை என் ஆசைய நிராசையாக்கிட்டு போயிட்டாயா. கோதையை பத்தின சின்ன சின்ன ஞாபகங்களை கூட என்னால தூக்கி வீச முடியல. ஆனா அவ என்னைய தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாயா. நீ சொல்றதெல்லாம் எனக்கும் தெரியும் கண்ணா. என்னைக்குமே யாருக்குமே நானா ஃபோன் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்டவன் முதல்ல நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா கண்ணா? சொல்லுங்கய்யா. கோதையை பத்தி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம். நீ தான் என்ன பார்க்க வர்றது இல்லையே தவிர கோதை அடிக்கடி என்ன பார்க்க வந்துட்டு தான் இருக்கா. வரவ தனியா வரதில்ல, கூட ஜோடியும் கூட்டிட்டு தான் வரா. கண்ணா, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்கய்யா. ராமன் ஒருத்தன் தான் இப்ப கோதையோட எப்பவும் கூடவே இருக்கான். ஆனானப்பட்ட அந்த சீதாபராட்டிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருந்தா, ஆனா கோதை இந்த ராமனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியறதே இல்லையா. என்னம்மா கோதை, கண்ணை எப்படி இருக்கான்? அவனை அழைச்சிட்டு வரமாட்டேங்கிறேன்னு நான் ஒரு தடவை மனசு பொறுக்காம அவனால கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னையா சொன்னா? கண்ணனா அப்படி யாருமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டான். அவ அப்படி சொன்னதுல இருந்து அவகிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உனக்கு துரோகம் பண்ண அந்த கோதை நல்லாவே இருக்க மாட்டா. கண்ணா, ஐயா, நீங்க இப்ப எங்க தங்கியிருக்க? நான் உங்களை பார்க்கணுமே. ஐயா, இப்போ திருசூர மலை கீழே ஒரு அம்மன் கோயில தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நொடி இங்க இருக்கேன், அடுத்த நொடி எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க ஐயா, அப்ப நான் உங்களை அங்கேயே வந்து பார்க்கிறேன். வயசுல பெரியவன், உன் மேல அக்கறை உள்ளவன் சொல்றேன். கண்ணா, அந்த கோதையை நம்பாத. அவ உனக்கு துரோகம் மேல துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அவளை மொத்தமா மறந்துரு. இந்த நிலைமையில நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உன் நன்மைக்காக தான்ப்பா இதை நான் சொல்றேன். சரிப்பா, தியானத்துக்கு நாழி ஆயிடுது. நான் வரட்டுமா? வச்சிடறப்பா. திரிசூலமலைக்கு வரப்போற.
நீ இமயமலைக்கே போனா கூட நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்டா. உனக்கு வச்சேன் பாரு வேட்டு. நீ வாடி கண்ணே, எப்படி நீ கோதைய கட்டுறன்னு நான் பாக்குறேன். உங்க அப்பனுக்கு உனக்கும் சேர்த்து வைக்கிறேன்டா ஆப்பு. இந்த கோவிந்த வைக்கிறேன். சமுதிரமா கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம்